இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே போக வரோன்னு கேட்டிங்கன்னா, இருக்க அண்ணா வந்து அவரோட தோட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒர்க்காம். சரி வாடா அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னாரு. சரி அப்படியே நம்மளும் போயிட்டு வருவோன்ட்டு கிளம்பிட்டேன். இது விலாகா ஷூட் பண்ணுறதா இல்லை ஷார்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நமக்கு வேறு எப்போ பார்த்தாலும் வந்து மாட்டிக்கிறாரு. ஹாய் மாமா, பார்ட் 2க்கு ரெடி ஆகிட்டியா? பார்ட் 2க்கு சும்மாதான். சரி மாமா. ஐயோ, இவரு தான் நம்ம வீடியோ ஆன் பண்ணாவே கரெக்டாக வந்து வாண்டடாக மாட்டுறாரு. என்னடா பண்ணி ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சேன், வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு போயிட்டார். மேபி அவர் வண்டியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆள் 10:30 மணிக்கு வர சொன்னார். நான் ஷார்ப்பாக இன்னும் 10:30 தெரியல, இருங்க பார்த்துக்கலாம். சும்மா ஊர் சுற்ற தான் போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நான் ஷோரூமில் போய் கேட்கலாண்ணா. மின்னுதேண்ணா வண்டி. என்னண்ணா ஒரே புகையாக இருக்குது. பத்திரம் என்னண்ணா அங்கே நின்றுட்டுருக்கா? ஆ சரி, சும்மா இந்த அண்ணனோட காட்டு வரைக்கும். சரி நான் மதியமாக வரேன். சர்க்கார் நாட்டமங்கலமா? சர்க்கார் நாட்டமங்கலம். அது என்ன கம்பீரமா இருக்கா? கம்பீரமா இல்ல, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. என்னத்துக்கு நான் டோ பண்றதா? நீ அவர்கிட்ட போய் கேளு அண்ணா. அவர் நின்று பேசிக்கிட்டு இருக்காருண்ணா. இருந்தாலும் சன் ரொம்ப டூ மச்சா இருக்குண்ணா. இந்த மார்ச் மாசத்துக்கே இப்படி ஏப்ரல் மேல சட்டி பண்ணினால சுத்த வேண்டியதுதான். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு தான் சுத்த எப்ப பார்த்தாலும். ஆமா, மேல சீட்ல முக்கியமா வச்சுட்டு நம்ம மேலே ஊத்திக்கணும். ஒரு அளவு தான் எல்லாம். என்ன அதனா இது வீடா கடையா? அதான் சேஃபா கட்டி வச்சிருக்காங்க. லேண்ட் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இன்ஜினியர் நம்ம கூட படிச்சவரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தான் மேலே வர்ண பகவானுக்கு ஃபோனை போட்டு, எப்பா தண்ணி இல்லாமலாம் காஞ்சி போய் கிடக்குது, கொஞ்சம் தண்ணி அரைச்சி கொடுப்பான்னு. அவர் பாவம் நம்ம வார்த்தை கட்டுப்பட்டு உடனே எல்லாம் பண்ணி விட்டுட்டாரு. இல்லை 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 மெயில் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நம்ம சிவன் இருக்காருல்ல, அவர் சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணணுமா. அப்படின்னா தான் மழை வரும். ஏன்னா இது வந்து சூரிய பகவான் சீசனு. அவர் டென்ஷன் ஆயிடுவார். இப்போ எப்படி மேக்ஸ் பீரியடில் பிடி பீரியட் எடுத்தால் நம்ம டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி தான். சும்மாலாம் மாற்றக்கூடாது ப்ரோ. தூக்கி வாரி போடுதுண்ணா. ஒன்றும் இல்லை, நீ அந்த மூலையில் கிடப்ப, நான் அப்போ கூட கேமராவை தான் பத்திரமா பிடிச்சிட்டு இருப்பேன். இந்த ரைட்டா இங்கே நிறுத்திட்டேன். இல்லையா உள்ளே விட்டுட்டு தான். சரி, உள்ளனா இது இந்த மண்ணுக்குள்ளையா? அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாவி வண்டியில் இருக்கட்டும். எப்படிண்ணா போர் தண்ணியா இல்லை கிணத்து தண்ணியா? ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீடு. படுக்க கட்டில், இங்கே பாரு, படுக்க கட்டில் அழகா போய் பாக்கு தொப்புல போட்டு நிம்மதியாக படுத்துன்னு வச்சுக்கிட்டா 3 ஒரு தூக்கம். தூங்கியிருக்கியாண்ணா? போட்டு படுத்து பாருப்ப. இல்லை படுத்து நான் தூங்கிடுவேன். ஆனால் இது குடிக்கிறதுக்குமா யூஸ் பண்ணுறீங்க? மேட்டூர் தண்ணியா இது? உப்பு தண்ணியா? ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. மைக் அடாப்டரை கழட்டி விட்டுறேன், அப்படின்னா தான் சவுண்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்கும். தெரில, இப்படி தான் வந்துச்சு. அண்ணா பைப்லேருந்து தானே வந்துச்சு. தெரில, அங்கேயே இருந்திருக்க மாட்டேங்குது. அப்படியே மிதந்துக்கிட்டே என் கைக்கு வந்துச்சு. இந்தா உடாத பாரு, தண்ணி தண்ணியில் கிடக்கும் ஊறி. தண்ணி இருக்குண்ணா. வடா கொடுவா இருக்கா?
இரு ஓடி ஃபுல்லாக குடிச்சிரு. சூப்பராக இருக்குண்ணா. எப்படி வடை தேங்காய் இருக்கான்னு பார்க்கலாம். சைடு போகுது, ஒரு சைடு நீ சாப்பிடு. சூப்பராக இருக்கும். ஏன் செப்பல் கழட்டிட்ட? சரி பாம்பே தரப்போகுது. கல்லுக்கட்டில் கிடக்கும், அப்படியே ஏறி மேலே வந்து குத்திர போகுது. சீரியஸாவா? இருக்கும்டா. எங்கே நீ போனாலும் அங்கே நான் இருப்பேன். தேங்காய் இருந்தால் பார்க்க எடுத்து வைக்கிறேன். என்னது? தக்காளி தான் நிறைய சத்துங்கிறாங்க. அழுகி போச்சுண்ணா. இந்தா தூக்கி போடுறேன், அங்கேயே போடு, வளரும். வளரும்ண்ணா, வளரும். இது எவ்வளோ மஞ்சள் வரும்? 500 கிலோ, 1000. சரி சரி, கல்லில் தூக்கி அடிச்சு விடாதா? எங்கன்னா காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிற. சர்ப்ரைஸ் தெரியா? சர்ப்ரைஸ் இல்லை, இது மொட்டை கிணத்துல வந்து என்னை தள்ளி விடலான்னு பிளான் பண்ணுறேன். நீ நல்லா எட்டி போடுறதா ஒன்றாவது.